இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ப்ரொஃபஷ்னலான இன்ஃபோகிராஃபிக் இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணணுமா, அதுவும் ஃப்ரீயாக, அதுவும் அன்லிமிட்டடாக க்ரியேட் பண்ணணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், என் பேர் விமலேஷ் கோபால். இப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக அன்லிமிட்டடாக இன்ஃபோகிராஃபிக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து 3 மெத்தடில் கூகுள் ஏஐ ஸ்டாக்கை யூஸ் பண்ணி இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த 3 மெத்தடையுமே நான் வந்து காமிக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆப் வந்து காமிக்க போகிறேன். நான் க்ரியேட் பண்ண ஆப் அது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அன்லிமிட்டடாக இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். எந்த கொஸ்டினும் வந்து அது கேட்காது. 100% ஃப்ரீ அண்ட் யூ கேன் கிரியேட் அன்லிமிட்டட் இன்ஃபோகிராஃபிக்ஸ் அண்ட் இமேஜையும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் இன்ஃபோகிராஃபிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம்லைன் இன்ஃபோகிராஃபிக்ஸ்னு ஒரு டைப் இருக்குது, ப்ராசஸ் இன்ஃபோகிராஃபிக்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபோகிராஃபிக்ஸ் இருக்குது, கம்பேரிசன் இன்ஃபோகிராஃபிக்ஸ் இருக்குது, ஹையரார்க்கியல் இன்ஃபோகிராஃபிக்ஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷனல் இன்ஃபோகிராஃபிக்ஸ் இருக்குது, அப்புறமா ஸ்டோரி டெல்லிங் இன்ஃபோகிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஃபோகிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இன்ஃபோகிராஃபிக்ஸ் எல்லாம் ஒன்று சாம்பிளில் நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் இன்ஃபோகிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா டைம்லைன் இன்ஃபோகிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஃபோகிராஃபிக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். நான் வந்து இங்கே ஒரு ப்ராம்ப்ட் ஷீட் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், கூகுள் டாக்ஸில். அதோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராம்ப்டை வந்து நான் காப்பி பண்ணுறேன். கிவ் மீ த growth ஆஃப் கூகுள் இயர் வைஸ் வித் இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன்ஸ் அண்ட் ஹெட்டிங் அப்படிங்கிற இந்த ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஜெமினியில் போயிட்டு நியூ சாட் கிளிக் பண்ணி இந்த ப்ராம்ப்டை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஃபாஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன், சப்மிட் கொடுக்குறேன். ஸோ ஜெமினி வந்து எனக்கு இந்த கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணி முடித்த உடனே நான் வந்து செகண்ட் ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணுறேன். மேக் திஸ் இன்டு அன் இன்ஃபோகிராஃபிக், டைம்லைன் இன்ஃபோகிராஃபிக், கிவ் இட் அ டைட்டில் அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஷுட் பி 9:16 அப்படின்ற இந்த ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன், சப்மிட் கொடுக்குறேன். இன்ஃபோகிராஃபிக் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு நானோ பனானா மூலியமா. ஸோ த எவல்யூஷன் ஆஃப் கூகுள் அ டைம்லைன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு இன்ஃபோகிராஃபிக் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு நமக்கு. நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணுறேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஹை ரெசல்யூஷனாகவே இருக்குது இது. செகண்ட் டைப் ஆஃப் இன்ஃபோகிராஃபிக் என்ன டைப் ஆஃப் இன்ஃபோகிராஃபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இன்ஃபோகிராஃபிக். So give me the Google's SEO process in a detailed way with important updates year wise and also give me a topic அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணி திரும்பவும் ஜெமினி போகிறேன். நியூ சாட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ சாட் கிரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். ஜெமினி வந்து இப்போது எனக்கு இந்த ஆன்சர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ செகண்ட் டைப் ஆஃப் இன்ஃபோகிராஃபிக் ஜென்ரேஷன் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக காப்பி பண்ண போகிறேன். காப்பி பண்ணி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணி அதை வந்து பிடிஎஃபாக மாற்ற போகிறேன். ஸோ இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன் இல்லைங்களா. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை நான் அந்த நோட்புக் எல்எம்மில் போயிட்டு கிரியேட் நோட்புக் அப்படின்னு கொடுத்து இங்கே வந்து சூஸ் ஃபைல் கொடுக்குறேன். அப்லோட் பண்ண போகிறேன் இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை. SEO ப்ராசஸ்ன்ற இந்த டாக்குமெண்ட்டை நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ இன்ஃபோகிராஃபிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு போர்ட்ரைட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கட்டும். இது வந்து நான் வந்து செகண்ட் ப்ராம்ப்ட் வந்து எடுத்துக்கிறேன். டர்ன் திஸ் இன்ஃபர்மேஷன் இன்டு அ ப்ராசஸ் ஸ்டைல்டு இன்ஃபோகிராஃபிக், த ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஷுட் பி 9:16, கிவ் இட் அ டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இன்ஃபோகிராஃபிக் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். இன்ஃபோகிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இதோட குவாலிட்டியை வந்து செக் பண்ணலாம். சூப்பரான ஒரு இன்ஃபோகிராஃபிக் வந்து நமக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து செகண்ட் மெத்தடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேப் இன்ஃபோகிராஃபிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ்ட் இன்ஃபோகிராஃபிக், சரிங்களா. ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபோகிராஃபிக் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிவ் மீ இந்தியாஸ் பாப்புலேஷன் ஸ்டேட் வைஸ் அப்படிங்கிற இந்த ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஜெமினி போகிறேன். ஜெமினி போயிட்டு நியூ சாட் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்டை வந்து நான் பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். இப்போது இந்தியாவோட பாப்புலேஷன் ஸ்டேட் வைஸ் வந்து எனக்கு ஜெமினி வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வந்துடுச்சு எனக்கு.
இப்போ நானோ பனானா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மேப் இன்ஃபோகிராஃபிக் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ turn this information into a map based infographic, give it a title and the aspect ratio should be 9:16 அப்படிங்கிற இந்த ப்ராம்ப்டை வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து பேஸ்ட் பண்ணுறேன், சப்மிட் கொடுக்குறேன். ஸோ ஜெமினி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ஒரு மேப் பேஸ்ட் இன்ஃபோகிராஃபிக் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த இன்ஃபோகிராஃபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ்ட் இன்ஃபோகிராஃபிக்காக வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நான் இந்த ப்ராம்ப்டை வந்து கிரியேட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு turn this information into statistical based infographic, give it a title and the aspect ratio should be 9:16 அப்படின்ற இந்த ப்ராம்ப்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். இப்போ என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபோகிராஃபிக் வந்து ஸ்டேட் வைஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்தியாவோட பாப்புலேஷனை வந்து ஸ்டேட் வைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபோகிராஃபிக்காக வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்த இன்ஃபோகிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் இன்ஃபோகிராஃபிக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் இன்ஃபோகிராஃபிக் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் அ கம்பேரிசன் சார்ட் பிட்வீன் த growth ஆஃப் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ அப்படிங்கிற இந்த ப்ராம்ப்டை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஜெமினிக்கு போகிறேன். ஜெமினிக்கு போயிட்டு நியூ சாட் ஓப்பன் பண்ணி சேம் ப்ராசஸ் திரும்பவும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ ஸ்விக்கி விசஸ் ஜொமேட்டோ க்ரோத் கம்பேரிசன் சார்ட் வந்து ஜெமினி வந்து நம்ம கொடுத்துடுச்சு. ஸோ இந்த க்ரோத் கம்பேரிசன் அதாவது கம்பேரிசன் இன்ஃபோகிராஃபிக்கை வந்து கிரியேட் பண்ணதுக்கான ப்ராம்ப்ட் வந்து இப்போ நான் வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ கம்பேரிசன் பேஸ்ட் இன்ஃபோகிராஃபிக் வந்து நமக்கு நானோ பனானா அழகாக வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதையும் டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டைப் ஆஃப் இன்ஃபோகிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹையரார்க்கியல் இன்ஃபோகிராஃபிக். ஸோ இந்த ஹையரார்க்கியல் இன்ஃபோகிராஃபிக், இன்ஃபர்மேஷனல் இன்ஃபோகிராஃபிக், ஸ்டோரி டெல்லிங் இன்ஃபோகிராஃபிக் இது எல்லாமே வந்து நம்ம சேம் மெத்தட்லேயே வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டோரி டெல்லிங் இன்ஃபோகிராஃபிக் மட்டும் லாஸ்ட்டாக கிரியேட் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா ஹையரார்க்கியல் இன்ஃபோகிராஃபிக் அண்ட் இன்ஃபர்மேஷனல் இன்ஃபோகிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு கதை வந்து சொல்கிற மாதிரியான ஒரு இன்ஃபோகிராஃபிக்கை வந்து கிரியேட் பண்ண போகிறேன், ஒரு ஸ்டோரி டெல்லிங் இன்ஃபோகிராஃபிக். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் அண்ட் அக்பர் பீர்பால் ஸ்டோரி வித் டயலாக்ஸ் டு டீச் கிட்ஸ் ஆன் எனி ஒன் மாரல் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராம்ப்டை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஜெமினி போகிறேன். ஜெமினி போயிட்டு நியூ சாட் கிரியேட் பண்ணுறேன். இதை வந்து சப்மிட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு அழகாக ஒரு இன்ஃபோகிராஃபிக் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இங்கே ஃபாஸ்ட் அப்படிங்கிற இந்த மெத்தடுக்கு பதிலாக திங்கிங் வித் 3 Pro அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி இதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து இந்த இன்ஃபோகிராஃபிக்கை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் இருக்கிற ப்ராம்ப்டை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது turn this into a story telling cartoon based infographic, give it a suitable title, the aspect ratio should be 9:16 அப்படிங்கிற இந்த ப்ராம்ப்டை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே இப்போ நானோ பனானா ப்ரோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபோகிராஃபிக் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த நானோ பனானா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் இன்ஃபோகிராஃபிக்ஸ் தான் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இதுவே வந்து ஃபாஸ்ட் மோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவோட கடைசியில் வந்து நான் ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஏஐ ஸ்டுடியோ யூஸ் பண்ணி. அந்த ஏஐ ஸ்டுடியோவில் இருக்கிற ஆப்பை வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து அன்லிமிட்டடாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. வாவ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஃபோகிராஃபிக் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 MB ஹை ரெசல்யூஷன் இன்ஃபோகிராஃபிக் இது. இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதை நான் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் ஆகிட்டுருக்கு. சூப்பராக வந்திருக்குங்க இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸ். அதுவும் வந்து டயலாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்திருக்கு. ஆனால் இது வந்து நானோ பனானா ப்ரோ யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுது. ஸோ லிமிடெட் நம்பர் ஆஃப் இன்ஃபோகிராஃபிக்ஸ் தான் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஏஐ அப்படிங்கிற இந்த ஆப்போட பேர். இது வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோ யூஸ் பண்ணி, எனக்கு கோடிங்லாம் தெரியாது, பட் இருந்தாலும் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ யூஸ் பண்ணி இந்த ஆப்பை வந்து நான் கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்ஃபோகிராஃபிக் வந்து ஜென்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் இன்ஃபோகிராஃபிக் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ கிவ் மீ த இன்ஃபர்மேஷன் ஆன் ஹவு டு பில்ட் EEAT இன் SOE SEO அப்படிங்கிற இந்த ப்ராம்ப்டை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஜெமினி போகிறேன். ஜெமினி போயிட்டு நியூ சாட் கொடுக்குறேன். இந்த ப்ராம்ப்டை வந்து பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். ஸோ ஜெமினி வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்ட இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கொடுத்துருச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன்.
காப்பி பண்ணிவிட்டு நான் க்ரியேட் பண்ணேன் இல்லைங்களா, அந்த ஆப்பில் போய்ட்டு இங்கே டேட்டா அண்ட் கண்டென்ட் செக்ஷனில் வந்து க்ரியேட் பண்ணுறேன். EEAT இன் SEO அப்படின்ற டாப்பிக்கை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ மாடர்ன் ஸ்டைல் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபோகிராஃபிக் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஜென்ரேட் இன்ஃபோகிராஃபிக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இன்ஃபோகிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகிடுச்சு. நம்ம நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி, நீங்கள் கொடுக்குற டேட்டாவை பேஸ் பண்ணி இது வந்து இன்ஃபோகிராஃபிக் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இதை நான் வந்து எக்ஸ்போர்ட் இமேஜ் கொடுத்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நாம் வந்து அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக நானோ பனானா, ஜெமினை, கூகுள் AI ஸ்டுடியோ, இன்ஃபோகிராஃபிக், நோட்புக் எல்லாம் யூஸ் பண்ணி இன்ஃபோகிராஃபிக்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து அதையும் கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு காமிங்க. என்னோட பேர் விமலேஷ் கோபால். சைனிங் ஆஃப் டுடே. தேங்க்யூ.